வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படிங்க? இன்றைக்கி வந்து 22 ஓகேவா? நாளைக்கு தான் 23 எலெக்ஷன் டேட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி வந்து யார் அதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு நேற்று 6 மணிலேருந்து எல்லாம் இதாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் யோசிக்க வேண்டிய நாள். எலெக்ஷனுக்கு நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம்ன்றதுக்காக. ஓகே, அதனால் எங்கள் வீட்டில் வந்து என் பசங்க வராங்க, ஊர்லேருந்து வராங்க. எலெக்ஷனுக்காக தான் வராங்க, வேறு எந்த பர்பஸ் கிடையாது. வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அதுபடி கிட்ட நல்ல வராங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும். அதாவது ஒரு ஓட்டில் நேற்று சர்வே பண்ணி பார்த்தேன். ஒரு ஓட்டில் 4 ஸ்டேட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் 4 ஸ்டேட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அந்த ஒரு ஓட்டு நம்ம இதுவாக விட்டுறக்கூடாது. ரொம்ப முக்கியம். கூடுமான வரை, முடிந்த வரை கட்டாயமாக வந்து ஓட்டு போடுங்க. இந்த 5 வருஷத்துக்கான வரலாறு, புதிய வரலாறு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து இவங்களுக்கு தான் போடணும், அவங்களுக்கு தான் போடணும், நம்ம யாருக்கும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. இது வந்து சிம்பிளாக சொன்னால் ஒரு ஹோட்டல் மாதிரி வைங்களேன். எலெக்ஷன் ஒரு ஹோட்டல் மாதிரி. இப்போது நம்மளுக்கு ரொம்ப நாளாக இட்லி தோசை மட்டும்தான் இருந்தது. முன்னெல்லாம் பெரும்பாலும், அதாவது எங்கள் காலத்துலலாம் இந்த 2 டிஃபன் தான் நிறைய வரும். ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை. 5ஆவது நாள் அந்த மாவு வந்து ஒரு மாதிரி புளிச்சு போயிடும். அது ஊத்தாப்பம் ஆகிடும். ஐ மீன் ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டு ஊத்தாப்பம் ஆகிடும். அதெல்லாம் அப்போ வந்து பொங்கல், பூரி இதெல்லாம் ரொம்ப ரேர். பணக்கார டிஃபன் அப்படின்னு பேர். பூரி செஞ்சாங்கன்னா இப்போ எண்ணெயை இவ்வளோ செலவு பண்ணி செய்கிறாங்களே அப்படின்னு பேசுவாங்க. பொங்கல் செஞ்சு அதில் முந்திரி மிளகுலாம் போடுறாங்களே அப்படின்னாங்க. அது வந்து ரொம்ப ரேர் டிஃபன். அது அதுக்காக தான் அது தனியாக வச்சுருந்தாங்க. இந்த பொங்கல், இது இட்லி, தோசை தான் நிறைய வரும். அதனால தான் இந்த எலெக்ஷன் இந்த கட்சி அந்த கட்சி மாற்றி மாற்றி போட்டதுனால ஒரு வித்தியாசமாக நம்ம யோசிப்போமே. என்ன அதுக்கு நம்ம என்ன விருப்பமோ அதை போடணும். வித்தியாசம் நீங்கள் வந்து நினச்சிக்காது வேறு கட்சி போட சொல்லுன்னு. அது அவங்கவுங்க விருப்பம். எலெக்ஷனை மட்டும் நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லது. இது எனக்கு ஒத்துக்கும். இப்போது 65 பல் இல்லாத பிரியாணி மேலே ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி நல்ல ஜுரம் இருக்கிற தயிர் சாதத்து மேலே ஆசைப்படக்கூடாது. லெமனில் ஆசைப்படக்கூடாது. அது மாதிரி தான் இது. நல்ல முடிவாக நம்மளுக்கு எது தேவை நம்மளுக்கு நல்லா தெரியும். அதன்படி முடிவு எடுங்க. யார் பற்றி கேட்காம உங்கள் இதில் வந்து அழகாக போடும். கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஓகேவா? இதுதான் என் இது. டைம் பார்த்தா இருக்குது டைம். அதாவது முன்னெல்லாம் எம்ஜிஆர் காலத்துலாம், அதாவது பழைய காலத்தில் எம்ஜிஆர் காலம் வேணால், பழைய காலத்துலாம் வண்டி வரும், வீட்டுக்கு ரிக்ஷா வரும், டாக்ஸி வரும். அவங்களே நேராக வரும்போது தெரிஞ்சிடும் இவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. இப்போ அப்படி கிடையாது. நம்ம தனியாக போய் ஓட்டு போடுவோம், ஜாலியாக செய்வோம். ஓகேவா? மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. ஓகேவா? ஜாலியாக எடுத்து போங்க. நல்லா தான் ஓட்டு போட்டு சிந்தித்து செயல்படுங்க. நம்ம போடுற ஓட்டு தான் 5 வருஷத்துக்கு நம்ம தலையெழுத்தை மாற்றும்.